நயினார் நாகேந்திரனுக்கு திரிஷா மேலே ஏன் இந்த அக்கறை வந்தது அதுதான் எனக்கு தெரியல. இவர் என்ன இப்போ விஜய் மேலே ஆச்சே இல்லை விஜய் வச்சிருக்க ஆள் மேலே அதை நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் என்ன உங்களை விட்டுற மாட்டி விட்டு Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நல்ல கண்ணு மறைவுக்கு அப்புறம் விஜய் வந்து நேரடி அஞ்சலி செலுத்தினார். பனையூர்காரரே வந்துட்டாரு, சேலத்துக்காரர் ஆனால் வரலையே. ஹெட் ஆஃபீஸர் இருந்து பர்மிஷன் வரல. அவன் யாரை போக சொல்கிறானோ போக சொல்லுவாங்க. என்னென்ன இது டிவி டிபேட்டுக்கு போக சொல்கிற மாதிரி சொல்லுங்க. ஏங்க இப்போ அதாங்க உண்மையும் கூட. என்னென்ன கூட்டணிக்கே பேச்சுவார்த்தை யார் நடத்துகிறான்னு நினைக்கிறீங்க? பிஜேபி. பீஸ் கோயில் அது பீஸ் போன பல்ப்பு. விஜய் மேடையில் ஏற்றி விட்டு நஞ்சாங்குஞ்சாலாம் வந்து அவ்வளோ பெரிய பேச்சாளனை பிடி மாஸ்டர் மாதிரி ஆக்கி விட்டாங்க. மைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது விசில் சின்னத்தை கழுத்தில் மாட்டி விட்டானோ. ஒருத்தன் பக்கத்தில் நின்று சொல்கிறான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ஊதணும். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாரிசுன்னு அந்த அம்மா சொல்லலையா? அந்த அம்மாவோட வாரிசுன்னு சொல்லி இபிஎஸ்ல ஆரம்பிச்சு ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு சசிகலா எல்லா அரசியல் வாரிசு தான். ஒரே ஒரு வித்தியாசம், நாங்கள் ஒரிஜினல் இனிஷியல் உள்ள வாரிசு, அது இனிஷியல் இல்லாத வாரிசு. திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே சொல்லி என்னை பிடிச்சி உள்ளே வச்சு போட்டோம். சார் விடுங்க சார், ஆண்டியெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்ட்டேன். வானதிக்கிட்ட போய் இது மாதிரி ஆண்டியெல்லாம் கரெக்ட் அதுக்கு கோவம் வந்து முடியாதீங்க. அப்பவும் இப்படி தான் பேசுவோம், இருந்தாலும் அப்படி தான். வணக்கம். திமுக பேச்சாளர் வெற்றி கொண்டான் மறைஞ்சிட்டாங்க. அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கூட்டத்தை கட்டி போட்டுருவார். கவனம் வந்து வேறு எங்கேயும் செதறாது. அவருடைய பேச்சில் தான் நம்ம கவனம் பூரா இருக்கும். அதே போல் தான் அவருடைய மகன் சூர்யா வெற்றி கொண்டான் அவர் இடத்த நிரப்புறார். அதையும் தாண்டி பேசுகிறாருன்னு கூட சொல்லலாம். அது இப்போ உள்ள தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டை மாற்றி அவர் பேசுகிறார். அது தொலைக்காட்சி விவாதங்களாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், கவனம் சிதறாமல் அவரை கவனிக்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. அவர் தான் இன்றைக்கி நம்ம சூடாஸ்டாங்க நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை, அதுக்கு கேரண்டி. வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஒன்று தான் வரவேற்கிறீங்க. ஏதாவது பெருசாக வச்சு செய்ய போறீங்க? நீங்கள் தான் வச்சு செய்வீங்கன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று வச்சு செஞ்சதில் ஒரு கட்சி தலைமையை நீங்கள் எவனும் டிபேட்டுக்கே போகணும், வீட்டிலே உட்காருங்கடா. இன்றைக்கி தான் நல்ல முடிவு எடுத்துருக்காங்க. நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தான். இனிமேல் கொஞ்சம் தெளிவாகணுமா. அதெல்லாம் ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. பட் அது அவங்களுக்கு இப்போ தேவைதான். அது அதாவது 10 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ளகாரி வைத்தியம் சொல்கிறான்னா, அது மாதிரி தலைச்சம்புள்ளைக்கு தலைச்சம்புள்ளகாரி வந்து 10 புள்ள பெற்றவனுக்கு வைத்தியம் சொன்னால் கேலி கிண்டலுமாக தானே இருக்கும் தெருவில். இப்போ நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து உட்காந்து 40-50 வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் அரசியல்னால் என்னன்னு தெரியுமா, உனக்கு அரசியல்னால் தெரியுமா, உனக்கு அரசியல்னால் தெரியுமான்னா இவனுக்கு கடைசியாக கேட்டானுங்க, நீ எதுக்கு அரசியலுக்கு வந்து சொல்லுன்னா, கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்ட்டு போயிட்டான். இப்போ இதான் நடந்தது. இப்போ புஷி ஆனது என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த புருஸ்லி இப்போ வெளில வந்து புருஸ்லி அவன் கட்சியில் ஒருத்தன் புருஸ்லி, ஜாக்கி ஜான் இப்படி தான் பேர் மைக்கிட்ட வந்தாலே அந்த பஞ்சாயத்து தான் போடுது. அவர் இப்போ தெளிவாக சொல்ல, என் நாலேஜ் இல்லாமல் எவனா போனீங்க கையை காலை ஒடிச்சிருவேன்ட்டான். ஆனால் இப்போ ஓரளவு கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்லேயே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக. எதை திறந்தாலும் சூர்யா வெற்றி கொண்டான்னு பேசுகிறாரு. ஆங்கர்லேருந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. தலைவர் பார்த்துருக்காரா? பார்த்துட்டு சொன்னார் அவங்கள்ட்ட? இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசுனதே இல்லை. நம்மளும் இது வரைக்கும் அவர் அப்ரோச் பண்ணதில்லை. ஏன்னா தலைமை பொறுப்புலேயே இருக்கீங்க. அவர் பார்ப்பார், சிரிப்பார், பேசுவார். பக்கத்தில் இருக்க 2 பேர்கிட்ட பேசியிருப்பார். நான் எனக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. அதனால் நானும் எங்கள் அப்பா மாதிரியே போயிட்டேன். அவர் பார்த்தாரா பார்க்கலையாங்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஒன்றுதையாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் பாரு. அவர் நிறைய பேர்கிட்ட பேசுவார். என்கிட்ட இது வரைக்கும் அவர் பேசுகிறதே இல்லை. நானும் ஒரு 5-6 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து பேசி. பட் ஆனால் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவர் வருவார், உண்மையை சொல்ல சார், தலைவர் வருவார், கட்சி கூட்டம் இறங்கி நிற்போம், பாய்ச்சல் நிற்போம், எல்லாரும் கும்பிட்ற மாதிரி அண்ணமோ அவர் உள்ளே போயிடுவார். அவ்வளோதான். ஒரு நாள் கழுத்தில் ஏதோ ஒரு இது கட்டியிருந்தேன், என்ன கழுத்தில் என்னார், என்ன பின்பக்கம் கொஞ்சம் பெயினாக இருக்குது கழுத்துன்னு என்ன போயிட்டார். அதோடு சரி. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் சப்ஜெக்ட் வரதில்லை. தொகுதி பார்வையாளர் கூட்டத்தில் ஏதேனும் பேச சொன்னால் பேசலாம். அவர் எல்லாரையும் பேச சொல்லுவார். நம்ம தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமே, அதே அவர் எத்தனை தாட்டி கேட்பார். அதனால் அவர் நம்மகிட்ட அதையும் பேசுகிறதில்ல. அதனால் என்கிட்ட கேட்கலையே ஒழிய தலைவர் பார்வையில்
அதாவது கவனத்துக்குரியவனாக இருக்கலாம், தப்பு இல்லை. கண்டனத்துக்குரியவனாக இருக்கக்கூடாது. அதனால நான் கண்டனத்துக்குரியவனா இல்லைன்னு ஒரு நம்பிக்கையில் கம்பெனி ஓடுது. இப்போ ஐயா நல்லகண்ணு மறைவுக்கு அப்புறம் விஜய் வந்து நேரடி அஞ்சலி செலுத்தினார். அதை வந்து நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் கூட டிபேட்டில் பேசியிருப்பீங்க, எல்லாரும் பனையூருக்கு போகிறாங்க, எல்லா பாடியும் பனையூருக்கு போதும்னு பேசியிருப்பீங்க. ஆனால் விஜயே வந்து அஞ்சலி செலுத்தினது வந்து ஒரு மாற்றமாக பார்க்குறீங்களா? வந்துட்டு வர வெளியில் இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கலாம், ஒரு நல்ல மனிதன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் கடைசியான்னு. இனிமேலாவது நல்ல புத்தி வரணும் அவருக்கு. நம்ம ஏன் இப்படி எடுத்துக்கக்கூடாது? இருக்கிறதுலையே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி ஐயா நல்லக்கண்ணோட மரணம் தான். இதுக்கு கூட ஒரு வரலன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்னால் போட்டிருக்க அட்டைப்படத்துக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். அந்த அட்டைப்படத்தையாவது காப்பாற்றணுன்னா அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டு போகணும். அதனால் வந்துட்டு போயிருக்காரு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதனால் இனிமேல் விஜய் வாங்கினதில் பெரிய மகிழ்ச்சி. இனிமேலாவது நல்ல புத்தியோட நாட்டுக்கு தேவையான அளவு ஒரு நல்ல கண்ணை உதாரணமாக எடுத்து நடக்கணும். அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா பனையூர்காரரே வந்துட்டார், சேலத்துக்காரர் ஆனால் வரலையே. அதுக்கு பதிலாக ஜெயக்குமார் தான் வந்துட்டு போகிறாரு. ஒரு முக்கிய தலைவரை பார்க்காம போயிட்டாருங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவருக்கு பல பிரச்சனை இருக்குது. ஏதாவது 1-2 பிரச்சனைனா பரவாயில்ல. இப்போ திடீர்னு தூங்கி எழுந்துருச்சா அவரை வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறதே அவர் தானே தலைமை. இப்போ நீங்கள் எல்லாம் 3 பேரும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. வேற எங்கே இருக்கான்? ஏதாவது நான் எதாவது மாற்றி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, கட்சி செயலாளராக இருக்காரு. ஒரு தலைமை தான். ஆனால் எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு எது பிரச்சனைனா அவருக்கு தான் தெரியும். ஹெட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கியிருந்தால் தான் இங்கே வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவர். ராயப்பேட்டை ஆஃபீஸ் தானே சொல்கிறீங்க ஹெட் ஆஃபீஸு? அவர் தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவர். அதுக்கு தான் நயினார் இருக்காரு. என்ன ஐயோ, நயினாரும் அவர் கட்சி தாங்க. நயினாரும் அவர் கட்சி தான், கூட்டணி தான் வச்சுருக்காங்க. இப்போ நயினாரும் அவர் கட்சி தான். இப்போ எங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் தலைவர் என்ன செய்வார், எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு, எப்பா அவர் கட்சியிலேருந்து வராருப்பா, எல்லாம் இனிமேல் ஒன்றா இணைந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு போனால் அந்த மாவட்ட செயலாளருக்கு மரியாதை, கட்சி தலைவருக்கும் மரியாதை, இருக்கிற நிர்வாகிகளுக்கு மரியாதை, சேர்றவனுக்கும் மரியாதை. இப்போ வைத்திய கூட்டு வந்து சேர்த்தோம். அங்கே துரைசந்திரசேகர்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் பேட்டி கொடுங்கன்னாரு. சேர்க்க போகிறோம்னாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோன்னா அவரை சேர்த்தோம். அவர் வெளியில் வந்து நின்று ஒரே வரியில் போட்டார். பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார், எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னாரு. என் தாய் கழகத்திற்கு வந்தால் உணர்றேன்னாரு. அவர் கூட கூட்டிகிட்டு வந்தவனே கைத்தட்டிட்டான். அது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு வரவேற்பாக இருந்தது. இப்போ டிடிவி தினகரன் கட்சிக்கு வந்தார், எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்காரு. தமிழ்நாடு கூட்டணிக்கு யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தானே? ஆமாம். எடப்பாடி ஒரு பெரிய மனுஷனை மதித்து அவனாவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அது பாஜக மூலியமாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் சந்திக்க. பாஜக மூலியமாக வரட்டுங்க. நடக்கிற தேர்தல் பஞ்சாப்லையா இல்லை ஹரியானாவிலையா இல்லை மகாராஷ்டிராவிலையா? நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் யார் தலைவர்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க? எடப்பாடி. அவர் அதிமுக கூட்டணி எடப்பாடி. இப்போ அதிமுக கூட்டணி அங்கே நிற்கிது. அப்போ யார் தலைமையில வந்து சேர்ந்துருக்கணும்? அவர் நீங்க எத்தனை வருஷம் மூத்த ரிப்போர்ட்டர், அவர் பாமக பேசிட்டு இருந்தாரு. நீங்க என்ன குழப்ப வேண்டாம், நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. அதிமுக தலைமையிலன்னா நிற்குதுன்னா அதிமுக தலைமையில வந்து சேர்ந்து. அப்போ கூட்டணி யார் தலைமை கூட்டணிக்கு? இல்லைன்னா அங்கே வந்து பல கட்சிகள் இருக்காங்க. நான் கேட்கறதுக்கு டைம் இல்லை. கூட்டணிக்கு தலைமை யாரு? அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தானே? எடப்பாடிக்கே தெரியாம ஒருத்தன் கட்சியில் சேர்றான். இல்லை அப்புறம் அண்ணன் ஏற்றுக்கிட்டாரு. கட்சியில் சேரல, கூட்டணியில் சார். கூட்டணியே வச்சுக்கிங்க சார். அப்போ கூட்டணியே வந்து தலைமை தாங்கின தலைவருக்கே தெரியாமல் கூட்டணியில் ஒரு கம்பெனி உள்ளே ஓட்டிட்டு வந்துட்டானுங்க. அப்போ என்ன அது கூட்டணி? இப்போ எடப்பாடி உள்ளே இருந்தால் டிடிவி வெளில இருக்கணும், டிடிவி வெளில இருந்தால் எடப்பாடி உள்ளே இருக்கணும். இது கூட்டணியா? அது அதான் மதுராந்த தலைமை யாருன்னா இவர் ஏன் நல்லக்கண்ணோட இறப்புக்கு வரலன்னு தானே உங்கள் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு பதில்? ஹெட் ஆஃபீஸர்லேருந்து பர்மிஷன் வரலன்னு. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? இல்லை, ஹெட் ஆஃபீஸே பாராட்டிடுச்சு, அவர் ஏன் பர்மிஷன்? மன்னிக்கணும் சார், பிரச்சனை வேற பிரச்சனை. அவன் யாரை போக சொல்கிறானோ போக சொல்லுவாங்க. என்னென்ன இது டிவி டிபேட்டுக்கு போக சொல்கிற மாதிரி சொல்லுங்க. ஏங்க இப்போ அதாங்க உண்மையும் கூட. இப்போ நான் திரும்பி கேட்குறேன், இப்போ எங்கள் தலைவர் போகிறதுக்கும் தலைமையிலேருந்து என்னை அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது ரெண்டுக்கு உங்களுக்கு புரியுதா? இப்போ தலைவரே போனாருன்னா அதுக்கு உண்டான மரியாதை லிமிட் வேறு. தலைவர் உட்காந்துட்டு திமுக சார்பில் சூர்யா வெட்டி கொண்டாந்து போவாருன்னா அதனோட மரியாதை லென்த்து வேறு தானே. இப்போ அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி போகாமல் ஏதோ ஒரு எடுபடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன இதுக்கு? ஹெட் ஆஃபீஸர்லேருந்து பர்மிஷன் வந்திருக்காது அவருக்கு. அதனால் அவர் போயிருக்க மாட்டார். இதுக்கெல்லாம் இதில் இன்னொரு பெரிய கொடுமை நான் முன்னால் உங்களுக்கு சொன்னேன்.
விஜய் வந்து பார்த்துட்டு போனதுனால நல்ல புத்தி வரட்டும், ஐயா நல்ல கண்ணு காலில் விழுந்துட்டு போனதுனாலன்னு சொன்னேன். எந்த காலத்திலும் நல்ல புத்தி வராது எடப்பாடிக்கு. அந்த வாய்ப்பு கூட அந்த ஆளு கிடைக்கும். உங்க பங்காளி கட்சி போட்டு இப்படி திட்டுறீங்க. மாற்று கருத்து சொன்னா நல்ல புத்தியே வராது. கட்சி ஒரு 6 மாதத்துக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 6 மாதம் கழிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் பங்காளி உரை கொண்டுருவோம். இப்போ பங்காளி இல்லைங்க, பகையாளியோட போய் ஜாயின்ட் ஆயிருக்கு. அதனால் ஹெட் ஆஃபீஸ் வந்து பிஜேபி. இல்லைண்ணா, எடப்பாடியோட சாணக்கியத்தனம், அவரோட சாமர்த்தியம் தான் டிடிவி கூட்டணிக்கு வந்தாருங்கிறாங்க. நீங்கள் புறங்கையால் தள்ளி விட்றீங்களா? எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. அப்படி எடப்பாடியோட சாணக்கியத்தனம்னா டிடிவி வரும்போது ஒரு கயிறோடு வந்திருக்காரு. அவர் இங்கே இருக்கும்போது பேட்டி கொடுத்தாரு. தூக்கில் தொங்கலாம், எடப்பாடியோட சேரத்துக்கு பதிலாக தூக்கில் தொங்கலான்னாரு. அந்த ஆளும் இப்போ கயிறோடு தான் உள்ளே வந்திருக்காரு. யாருக்கு தொங்க விட போகிறாரு, இல்லை யார் தொங்குறதுன்னு தெரியாமல் இருக்கானுவான். இப்போ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி இது ஒரு சாணக்கியத்தனம்? அந்த சாணக்கியர் எங்கேங்கிறது தான் இப்போ சப்ஜெக்டு. இந்த சாணக்கியருக்கு தெரியாமல் இவர் உள்ளே வந்திருக்காரு. ஒரிஜினல் பிஜேபியில் 2 இருக்குது சார். ஒரிஜினல் பிஜேபி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? என்ன அது ஒரிஜினல் பிஜேபி? சார் ஒரிஜினல் பிஜேபிங்கிறது தலைமையில் இருக்குது. அவரையே பதவி தர தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் இப்போ நீங்கள் அங்கேருந்து வரும்போது அவரே பிஜேபிக்கு வேலை செய்வாரா இல்லை தனி கட்சி தொடங்குவாரான்னு ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. அதுவுமே எடப்பாடியோட சாதனை தானே. இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாது. இப்போ அதை தான் சொன்னேன் சார், கரெக்டாக சொல்லிட்டாரு. அதான் எடப்பாடியோட சாணக்கியத்தனாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு தான் பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டு இருந்தது, புரியுதா? ஒத்துக்குவோம், எல்லாரும் ஒத்துக்குவோம். டெய்லி திமுக வந்ததுக்கப்புறம் ஒரு 10% ஓட்டு வந்தது. 18மா 19மா அதெல்லாம் வேண்டாம், ஒரு 10-11 வச்சுக்குவோம். இந்த 10-11 வந்தது. எடப்பாடி போன தேர்தலை விட இந்த தேர்தலில் 10-12% ஓட்டு இருக்கு, இப்போ கூட்டணி சேர்ந்தா வந்துடலான்னு அனுப்பிட்டு கூட்டணி உள்ள கொண்டு போனாரு. அப்போ அவரே வெளியே அனுப்புறவங்களுக்கு எடப்பாடி ஆற்று போயிருக்க அப்படின்னா அவரால் எப்படி இது பண்ண முடியும்? இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். பிஜேபி 2ஆக இருக்குது சார். ஒரு பக்கம் ஒரிஜினலுக்கு பிரான்ச் ஆஃபீஸுக்கு எடப்பாடி தலைவர். என்ன ஒரு அகில இந்திய கட்சி வந்து இப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் ஏதாவது சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தால் திரும்பி எனக்கு கேட்கணும். நான் புரிகிற மாதிரி தானே பேசுகிறேன். இல்லை, பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடிக்கே புரிஞ்சு அந்தாலே அமைதியாக இருக்காரு. இது வரைக்கும் அவர் பதிலே சொன்னது இல்லைங்க. இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது இல்லை, நம்ம கூட்டணி மாதிரியா இங்கே டிடிவி பெரிய எதிரியா இருந்தாரு. 31 தொகுதி திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. டிடிவிக்கு பின்னால யாருங்க இருக்கா? எதுக்காக டிடிவியை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க? என்ன மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறீங்க? டிடிவி ரொம்ப பலமா இருக்காரு. ஏகே இப்ப டிடிவியை கொண்டு போய் உள்ள சேர்த்தீங்க. அதுக்கு வேற ஒரு காரணங்க டிடிவி போனது. டிடிவிட்ட இருந்த லீடர்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டாங்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு லீடர் போனால் இன்னொரு 4 லீடர் வருவான். நான் அதை கூட குறைச்சி பேசலை. டிடிவி ஏன் போனார்? டிடிவி ஏன் போனார்னா போயே ஆகணும் சார். ஏன் போகணும்னா, இல்லைன்னா பொறா கேஸு பரா கேஸு எல்லா கேஸ்லேயும் டிடிவி டெல்லிக்கு போயிடுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அமித்ஷா நல்லா பேசுகிறாரு, ஜென்டலாக நடந்துக்கிறாருங்கிறாரு. அமித்ஷாவே நேரடியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாமே திமுக வீழ்த்தணும் வாங்க அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நானும் சொன்னேங்க, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. அவர் எதுக்கு கூப்பிட்டாரு? அமித்ஷா யார்? உள்துறை அமைச்சர். அவர்கிட்ட தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கூப்பிட்றதோ இல்லையோ இடி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடும், இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடும், இல்லைனா சிபிஐ கூப்பிடும். இது எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி கூட்டணிக்கே பேச்சுவார்த்தை யார் நடத்துகிறான்னு நினைக்கிறீங்க பிஜேபியில்? பியூஷ் கோயல் ஒன்று, அது பியூஷ் கோயல், அது பீஸ் போன பல்ப்பு, அதெல்லாம் அங்கே நடத்துறது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் பிஃபோராக ஒன்று இடி டிபார்ட்மெண்ட் நடத்தும், இல்லை சிபிஐ நடத்தும். இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஒன்று தான் பேச்சுவார்த்தை நடத்தும். அது முதல் ரவுண்டு முடிஞ்ச பிறகு ஒத்து வரலன்னா எலெக்ஷன் கமிஷனை அடுத்து அனுப்புவாங்க. நான் வரேன், அங்கேயும் வரேன். எலெக்ஷன் கமிஷன் 3வது ஆளாக வருவான். பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியாக பியூஷ் கோயல் கையெழுத்து போடுறதுக்கு வருவார். பேச்சுவார்த்தை நடத்துகிற டீம் எல்லாம் அவங்களுக்கு அதுக்கு கட்டுப்பட்டு பயப்படாமல் நிற்கிற ஒரு கட்சி யாரான்னா அதை எழுத்து நிற்கிற திமுக இந்த கூட்டணியாக இருக்கும். மீதி எல்லா ஆளையும் பாருங்கள், கூட்டணியில் இருக்க ஆளோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பிரட்டி பாருங்கள். இப்படி பிரட்டுவோம். டிடிவி தினகரன் எதுக்கு அங்கே போகணும்? டிடிவி தினகரன் பிஜேபி எவ்வளோ பேச்சு பேசுகிறேன். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்களாம் அரசியல் கொண்டு வரீங்க? ஏதேனும் ஒரு கொள்கை, அந்த கொள்கையை நிறைவேற்றுவோம். இப்போ திமுக எதுக்கு அரசியலுக்கு வந்தது? திமுக முதல்ல தேர்தல் அரசியல் விரும்பி வந்ததா? யார் அவங்களுக்கு சொல்ல முடியுமா? வாக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. திமுக தேர்தல் அரசியல் விரும்பலை. அது திராவிட காலத்தில் இருந்தது. சமூக நீதி பேசிச்சு, மதசார்பற்ற கொள்கை பேசிச்சு, அதுக்குன்னு ஒரு பாலிசியை வச்சுருந்தது.
அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருந்தது. கடவுள் மறுப்பு கொள்கையை பேசிச்சு, பகுத்தறிவு பேசிச்சு, சுயமரியாதை பேசிச்சு, இது எத்தனையும் பேசிச்சு. இது எல்லாம் பேசிட்டு நீ பேசிட்டு வீட்டிலே படுத்திருந்தா ஓண்டையாவே பேசுவான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இதெல்லாம் பேசிட்டு வீட்டிலே படுத்திருந்தா உன்னால என்னையா பிரயோஜனம் பப்ளிக் ஒரு கேள்வி கேட்டான். அப்போ பப்ளிக் என்ன சொல்லிச்சு, கவலையப்படாத நம்மளாம் கலந்து முடிவு பண்ணுவோன்னு எல்லாரும் கலந்து தேர்தலில் நிற்கலாம், கொள்கையை நிறைவேற்றணுமேனு பொட்டி வச்சுது. எங்கள் திருச்சியில் ஒரு பொட்டி வச்சுது, மக்கள் நிற்கணுமா வேணாமான்னு நிற்கணும்னு போட்டாங்க, களத்துக்கு வந்துருச்சு. அந்த கொள்கை அத்தனையும் திமுக நிறைவேற்றுது. அதில் பாலிசியே வேறு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படி தானே உள்ளே வரணும். விடுதலை சிறுத்தைகள் எதுக்கு வர்றாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களோட உரிமைக்கு போராடுவான்னாரு. உரிமை கிடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்தது, வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னால் இனிமேல் இதை பொது கட்சி ஆக்கிடுவோன்னு சொல்லி தன்னை ஒரு பொது உடைமையை மாற்றி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் மற்ற எல்லா சமூகமும் உள்ளே போய் 2 MLA 2 MP போயிட்டாங்க. ஸோ அது வேறு பாலிசி வந்திருக்காது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொரு பாலிசி. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் இப்படி தான் வரும். நான் கேட்குறேன், இப்போ பிஜேபி எதுக்கு வந்திருக்கான்? திமுக ஆட்சி விட்டு ஆகட்டுமா? என்ன கொள்கையில் வந்திருக்கான்? ஒரே கொள்கை தான் அதிமுக. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் மத குருமார்கள், இந்த பக்கம் மத சார்பற்றவர்கள். இந்த 2க்கும் இவன் காவி, இவன் கருப்பு சிவப்பு. ஒன்று காவி கொடி பறக்கணுமா இல்லை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணுமா? இந்த 2 தான் அவனோட இன்றைக்கி அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்குள்ள யாரெல்லாம் குதிக்கணுமோ குதிக்குங்கிறான். இதில் இப்போ டிடிவி தினகரன் ஏன் போய் அங்கே உள்ளே விழுந்தார்? என்ன காரணம் இருக்குது? கொள்கை இருக்கா? ஆனால் அவரும் திமுக வீழ்த்தணும் கொள்கை இருக்கா? கொள்கை திமுக வீழ்த்துறதுங்கிறது கொள்கை கிடையாது. அதுதான் எங்களுடைய இலக்கு. திமுக அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. திமுக வந்து நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சார் அதுதானே நான் கேட்குறது. அதுதான் நான் சொல்லிட்டேன். அது எங்களோட பிரான்ச் ஆஃபீஸு. கணக்கு கேட்டாங்க, கணக்கெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ கணக்கு ஃபுல்லாக வேலை பார்க்கல, திருடிட்டு போட்டானோ கோச்சிட்டு வெளில போட்டானுங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு திருட ஆரம்பித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவனுங்க திருட்ட நிறுத்தலை. சசி ஜெயலலிதா இறந்து போச்சு இல்லை, இறந்தாங்கல்ல, அந்த அம்மா குடியிருந்த கொடைநாடு வீட்டில் பங்களாவில் இருந்து மொத்தமாக திருடிட்டு போட்டாங்க. அதை விட ஓபிஎஸ் இபிஎஸ் ரோட்லேயே சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வர அதுக்கப்புறம் வர அந்த கொடநாளில் திருநதை கூட அப்புறம் வச்சுக்குவோம். இந்த இவர் இருக்கார் பாருங்க, நம்ம ஓபிஎஸ் பெரிய மனுஷன், அவர் கட்சி ஆஃபீஸ் உள்ள பூந்து அடித்து உடைச்சு அதுலேருந்து திட்டிட்டு உங்கள் பக்கம் வந்துட்டாருன்னா நீங்கள் பார்த்து பேசுங்க. எங்களை யாரெல்லாம் திட்டுறாங்களோ திட்டுட்டு சார், திரும்பி திட்டின வாயாலேயே இப்போ திமுக ஒரு வரலாறு உண்டு. எவன்லாம் கக்குனவனையே நக்க விடுறது, அதானே சார் வரலாறு. அது நாங்கள் இந்திய காலத்துலேருந்து வச்சுருக்கோம். இந்திய திணிச்ச ராஜீவ் காந்தி ராஜாஜி இருக்காரு, இந்த ராஜாஜி கையிலேயே கருப்பு சிவப்பு கொடியை கொடுத்து இந்தி ஒழிகன்னு சொல்ல வச்சுட்டோம். சொல்ல வச்சோமா இல்லையா? ராஜாஜி தான் இந்தியை திணிச்சாரு. அதுக்கப்புறம் தான் 10 பேர் செத்தான். அதுக்கப்புறம் ராஜாஜியை நாங்கள் கரெக்ட் பண்ணி, ராஜாஜிக்கு அங்கே நெருக்கடி வந்து வழியே இல்லாமல் இந்த காலிப்பொருளோட இந்த புண்ணியவனோ பரவாயில்லன்னு திரும்பி எங்ககிட்ட வந்து நீ உன் கொள்கை என்னன்னாரு, இந்தி ஒழிகன்னோம். இப்போ நான் சொன்னால் சேர்த்துக்குவியான்னாரு, தாராளமாக சொல்லியான்னோம். அதே மாதிரி இந்தி திணிப்பு ஒழிகன்னாரு, கையில் கருப்பு கொடியை ஏற்றி விட்டு கொடியை காட்டியான்ட்டோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தை ஒட்டி தான் இது வலுக்கட்டாயமாக சொல்லி. இப்போ அது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அங்கே திட்டுறாங்களோ திட்டத்தை கவுண்டர் கொடுப்போம். திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, யாரை வாழ்கன்னு சொல்லுவாங்க, திரும்பி வந்தால் உங்கள்கிட்ட வந்தால் உங்களை தான் யாரை வாழ்கன்னு சொல்லுவாங்க. இல்லை எடப்பாடி வந்துடுவார். நான் மாற்றுக்கிறதுக்கே சொல்லலையே, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண் கட்ட பின்னால் எதுக்கே சூரியன் நமஸ்காரம். ஆனால் மொத்த பேர் வந்துட்டாங்க, இப்போ இவர் மட்டும் அங்கே தனியாக என்ன பண்ண போகிறாரு? இப்பயே வாய்ப்பு இருக்கும்போது இந்த லீஸ் விடுற வேலையை நிப்பாட்டிட்டு கலைச்சிட்டு கம்பெனி வந்து சேரு, பிரச்சனையே ஓவர். இப்போ போட்டி பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? அங்கே என்டிஏ கூட்டணியா இங்கே டிஎம்கே கூட்டணியா? இதில் ஒரு இல்லை, இதுதான் அவர் வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, தமிழக மக்கள் விவரமானவங்க, ஏன் ஸ்டாலின் வந்து இப்படி ஏமாத்துறாரு? சட்டமன்றத்துக்கு தேர்தல், இவர் என்ன போய் டெல்லியில் நிற்கிறாரா? என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு சொல்கிறாரு? லாஜிக்கே எல்லாம் பேசுகிறதா சொல்கிறாரு விஜய் வந்து. அவருக்கு அரசியல் தெரியாது சார், அதையும் சொல்கிறாரு. கேட்டால் இது ஒன்று கேட்டாலும் சின்ன பையன். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இன்னொன்று சொல்லி, விஜய் எதிர்த்தீங்க அப்படின்னா மக்கள் எதிர்க்கிற மாதிரி அதை அவரே சொல்லியிருக்காரு. இங்கே தானே? ஆமாம், அந்த வேலூர் கூட்டத்தில். இங்கே வேலூர் கூட்டத்தில் அவர் தெளிவாக பேசினார்ல. ஆமாம், அழுதாரு, கண் கலங்க, ரொம்ப புரிஞ்சது இல்லை. அதுக்கு கூட ஒரு கிளிசரின் கொடுத்துருந்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும், அது கூட வரல. அவர் தெளிவாக பேசினாரா? பேசுனது யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா?
புரிஞ்சதில் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதான் என்ன சார் 3 பேரும் இல்ல உங்க பேர் அதான் கேள்வி இல்ல, உங்க கேட்டாரு. பேர்ல கேட்டேன் நானு. நீங்களே என்ன அவருக்கு கேட்டாரு? உதவுறீங்களே, நீங்களே உதவுறீங்க. என்டிஏ கூட்டணியை நான் ஏன் எதுக்கணும்னு அவர் கேட்டார். இதானே நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பாளையை வீசுவார்னு. என்டிஏவோட பிரான்ச் ஆஃபீஸு பினாமி தான் அவரே. இப்படி அவர் எல்லாத்தையும் ஏன் சார் இங்கே பாருங்க நான் கேட்குறேன், அவரோட பாலிசி என்ன சார்? எதுக்கு சார் இங்கே தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சார்? பிறப்போக்கும் எல்லாம் 50 வருஷம் கழிச்சு இப்போதான் பிறப்புக்கு எல்லா உயிரும் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்பதான் அரசியலுக்கு வராரு, இப்பதான் கத்துக்கிட்டு வராரு ஒவ்வொன்றும். இல்லை இப்போதான் பிறப்புக்கு எல்லா உயிரும் இருக்குன்னு திமுக கண்டுபிடிச்சிருக்காரு. வந்து ஈக்குவாலிட்டி ஏங்க, அந்த ஒரே ஒரு வரியை படிக்க இந்த ஆளு ஏங்க 50 வருஷம் நடிக்கணும்? இருங்க, அதாங்க நான் கேட்டது ஒண்ணு, இந்த ஒரே ஒரு வரியை படிக்கிறதுக்கு அதை கூட எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. அந்த வரியை திமுக மறந்துச்சுன்னு தானே சொல்றாரு. தீய சக்தியை அகற்றணுங்கிறதுக்காக தூய சக்தியா வந்தாங்கிறார். அவர் என்னைக்கு தூய சக்தின்னு சொன்னாரோ அன்னையிலிருந்தே பாடி எடுத்து அடக்கம் பண்ணுற மாதிரி 10 பேர் பாத்தியா ஊதிக்கிட்டே இருக்காங்க. என்ன தூய சக்தி? சுத்தமான கை ஊழல் யார பண்ணாத தூய சக்தின்னு சொல்றாரு? அவர்தான் ஊழல் பண்ணாத கை, அந்த மாதிரி ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தவறே இல்லை சார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் ஹைகோர்ட்டு ஜட்ஜி மேலே தான் தப்பு. ஹைகோர்ட்டு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, யாருக்கு வேணாலும் வரி போடலாம், ஏன் இவர மாதிரி ஆளுக்கு வரி போடுறீங்க? அதில் வரியெல்லாம் போடாத, வரி இல்லாத தேசத்தில் ஒரு நாள் வாழ ஆசைன்னு விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதனால் அவர் வரியே கட்டாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஊழலுக்கு ஊன்றான்னு ஒரே ஆளே விஜய் தாங்க. ஏங்க உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது யாருக்கும்? விஜயை பற்றி ஹைகோர்ட்டு என்ன ஒரு கண்டிஷன் போட்டுது? ஓப்பனாக பேசுங்க, டீலை கரெக்டாக சொல்லுங்கள். 1.5 கோடி கட்ட சொன்னாங்க. 1.5 கோடி கட்ட சொன்னாங்க அந்த படத்துக்கு. அப்புறம் கார் ஒன்று வாங்கினது. இவர் ரிலாக்ஸேஷன் கேட்டார், அது தப்புன்னாரு. எனக்கு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டது தப்புன்னாரு. தப்புன்னு சொல்லாத, நீ ஃப்ராடு, நீ கட்டினது ரைட்டு, அதில் எந்த மாற்று கருத்தில் பெட்டிஷன் டிஸ்மிஸ்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஃப்ராடுன்னு அர்த்தம். ஹைகோர்ட்டு உயர் நீதிமன்றத்தில் உன் நீதியரசர்கள் உட்கார்ந்து உன்னை ஃப்ராடுங்கிறாங்க. நான் சொன்னால் என்னை தப்பும்பீங்க. அதை ஏங்க நீங்கள் போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து நான் ஊழலை ஒழிச்சிடுவேன்னு சொன்னால் முன்னால் யார் அதை பண்ணது? ஒன்று அதையாவது சொல்லுங்கள். ஏதாவது ஒரு 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 நியாயமான ஒன்றுக்கு அவர் கட்சி வச்சுருக்காரா? அவரோட பாலிசி என்னன்னா, நஞ்சாங்குஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம், நான் விசில ஊதுறதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அவரை பொறுத்த மட்டும் பிஜேபி மேலேருந்து கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்து ஒரு அஜெண்டா ஒன்று கொடுத்தாங்க. நீ போய் தனியாக போய் நில்லு, எதை பற்றி யோசிக்காத, எல்லாத்தையும் உடச்சி விடு, ஓட்டை வாங்கு, கிறிஸ்டின் ஓட்டை முழுக்க நீ வாங்கிடு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் அவரை கிளப்பிட்டாங்க. திரும்பி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் தலைவர் சாதாரண தலைவராக என்ன, அது கலைஞர் பற்ற புள்ளது, அது ஒரே அடி அடித்து மலாச்சிட்டார். என்ன மாற்றினார்? டேய் உன்னைய மட்டும் இல்லைடா, உன் சமூகத்தையே கட்டி காப்பாற்றின கட்சி திமுகன்ட்டார். எந்த ஆயுதத்தால் எடுக்கணுமோ அந்த ஆயுதம்தான். இவர் கிறிஸ்டின் ஜோசப் விஜய்ங்கிறதுனால கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிருமா, சிறுபான்மையினர் ஓட்டு தான் திமுகவுக்கு இருக்கான். அதை மையப்படுத்தி அதை அப்படி கொண்டுட்டு போனாங்க. ஒரே வரியில் முடிச்சுட்டாரு. என்ன முடித்தார்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு வெளில அனுப்புறது தான் பிஜேபியோட வேலை, ஒட்டுமொத்த முஸ்லீமை நாட்டை விட்டு வெளில அனுப்புறது தான் பிஜேபியோட கொள்கை. அந்த பாலிசியில் 2 விஜய்க்கு தெரியும் நீங்கள் சொல்லிடுங்க, நாம் 2 பேரும் அரசியல் விட்டு அந்த பக்கம் நின்று பேசுவோம். இதானே அந்த அஜெண்டா? இதில் ஏதேனும் அஜெண்டாவில் சேஞ்ச் இருக்கா? சக்தியாக வராருல, திமுகவை அச்சுறுத்துறாருல, அதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. திமுகவுக்கு பயங்கிறாங்க. இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்களா சிறுபான்மை அந்த கிறிஸ்டின் சொல்கிறீங்களா, திமுகவுக்கு விழக்கூடிய அந்த கிறிஸ்டின் ஓட்டு பூரா விஜய்க்கு போகுது, அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. இதை வெளிக்காட்டிக்கலாம்னா திமுக அது வந்து கூட்டணி நாங்கள் பாருங்க சிறுபான்மையினரை வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு பூசி முழுவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவும் சொன்னீங்கல்ல, இந்த அச்சம் எங்களுக்கெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு அச்சமாக இருந்ததுன்னா அவர்கிட்ட தான் லாபம் இருக்குது, அவரை கண்டு தான் எல்லோரும் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா 4 பேராவது அவர் வண்டியில் போய் ஏறிக்கலாமே. இதை விட மாட்டீங்களா? கடைசியாக யார் தெரியுமா போயிருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதரவு கொடுத்த ஒரே ஆள் யார் தெரியுமா? பண்ருட்டி பழம், இது என்ன பழம்? பலாப்பழம். பண்ருட்டி பலாப்பழம் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. இல்லைண்ணா, காங்கிரஸ் போக ரெடியாக இருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் சொல்றாரு எம்ஜிஆர் போல மிகப்பெரிய சக்தி இது இப்போ தெரியாது, தேர்தலில் தெரியுங்கிறாரு. இப்படிதாங்க அவர் சொல்லி கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாரு. இப்ப கடைசியா பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் இல்ல விஜயகாந்த் அவருக்கு ஒரு நல்ல ராசிங்க, அவர் போற இடத்துல எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு விஜயகாந்த் போனாரு. திமுக இருங்க அவர் விஜயகாந்த் போனார் சொல்றீங்களா? எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் விஜயகாந்த் பக்கத்துல, அவர் பக்கத்துல எதிர்கட்சி துணைத் தலைவராக இவர் உட்கார்ந்தாரு பண்ருட்டி ராமச்சந்திரன்.
அவரோட ஆலோசனை தான் காரணம். நான் இப்பயும் என்ன சொன்னேன், நாங்கள் எங்களது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வண்டி எந்த பஸ்ஸில் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படி வருங்க, தேமுதிகங்கிற பஸ்ஸு அந்த வண்டி எந்த வண்டியில் ஏறி ஓடுது? இப்போ தான் திமுக கூட்டணியில் ஏறி இருக்கா? அதை தாங்க நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதை எல்லாம் பண்ருட்டியார் எங்கே போகிறாரோ அங்கே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு அவர் கடைசியாக நாங்கள் எங்களால் ஏவப்பட்டு அந்த பக்கம் போயிட்டார். அதனால் ஒன்றும் தொந்தரவே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போன கம்பெனி. வாழ்வளர்ந்த ஒரு நலச்சங்கம் மாதிரி கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் அது. நல்லா இருந்தார் எங்கள் நாஞ்சில் சம்பத்து. என்ன மாதிரி பேசிட்டு இருந்தார் திமுக மேடையில். நீங்கள் தான் வாய்ப்பை கொடுக்கல அவருக்கு. யார் வாய்ப்பு கொடுக்கல? அவருக்கு தான். அவர் தான் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு வெளிப்படுத்தினாரு. வாய்ப்பு எல்லாருக்கும். அவர் குற்றச்சாட்டு என்னன்னா மேடை பேச்சில் வாய்ப்பு கொடுக்கலங்கிறது தான் அவர் குற்றச்சாட்டு. போனாரு எங்க கூட்டத்தில் பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் திரும்பி சொல்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக இவரை மாதிரி ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இளம் பேச்சாளர்கள்னு இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இன்னொரு 500 பேச்சாளர் உருவாக்கிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா பக்கமும் பறந்து விரிஞ்சு பணிகள் ஓடுது. இதில் இவருக்குன்னு ஒரு ஃபேவரட் டீம் இருக்குது. அதில் இவர் பேசிக்கிட்டு தான் இருந்தார். அவரோட லோகோ வேறு, அந்த அஜெண்டா வேறு. அதனால் அவர் திமுகவுக்குள்ளே வரமாட்டேன்ட்டார். நான் உங்களை கேட்குறேன், திமுகவோட அவர் சேர்ந்தாரா? திமுகவில் சேரல. ஆதரவு ஏங்க, திமுகவில் இருக்கிறவனுக்கே மேடை கிடைக்கலன்னு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். இதால் ஆதரவு கொடுக்குறாராம், அவரை கூப்பிட்டு எங்கே உட்கார சொல்கிறீங்க? அதிலெல்லாம் அவர் சோட போகலாம். நாங்கள் அவர் உள்ளே வரவும் இல்லை. அவராக கடைசியாக போனார். நல்ல பேச்சாலும் நல்ல தமிழ் பிடிக்க தெரிஞ்சாலும். இப்போ போய் விஜய் மேடையில் ஏற்றி விட்டு நஞ்சாங்குஞ்சாலாம் வந்து அவ்வளோ பெரிய பேச்சாளனை அதெல்லாம் நஞ்சாங்குஞ்சா பிடி மாஸ்டர் மாதிரி ஆக்கி விட்டானுங்க. யார்? அவரை தாங்க. திடீர்னு பார்க்குறேன் அண்ணன் பிடி மாஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. என்னன்ற மைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது விசில் சின்னத்தை கழுத்தில் மாட்டி விட்டானோ பீட்டு விசிலை. அவர் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னாரு. ஒருத்தன் பக்கத்தில் நின்று சொல்கிறான், 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ஊதணும். எப்படியா ஊதுறதுன்னா பேச்சு நின்றுடுன்னா அது எனக்கு தெரியாது. ஊதுறன்னா உனக்கு மூச்சு நின்றுடும். கம்பெனியை முடிச்சுட்டான். அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு என் தலையை எடுத்துட்டு அது காலம் போன கடைசியில் இப்படி வந்துட்டானோன்னா ஆர்எஸ் பாரதி சொன்னார். அதை பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து இவர் கரெக்டாக கொண்டு விட்டானோடா. 5 நிமிஷம் ஊதலாம், அடுத்த 5 நிமிஷம் சுவாக அனுப்பிட்டானோடா. பாடி போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்துருச்சுட்டார். அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு கட்சியில் எதுக்கு போய் எல்லாம் சேருதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? எங்கள் திமுகக்குள்ள ஒரு ஆள் வந்தால் இது என் தாய் வீடுன்னு சொல்லிட்டான். எந்த மாற்றமும் இல்லை. எவனாவது ஒருத்தன் மற்ற கட்சியை தாய் வீடுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு ஓபிஎஸ் வந்து அந்த வார்த்தை சொல்லுவாரா? அவர் மட்டும் எங்கே போனார்? நம்ம டீ கடையில் தான் உட்காந்துருந்தார். இந்த கடைக்கு முன்னாள் முதல்வர், கடைக்கு முன்னாள் ஓனர், இடைக்கால முதல்வர், இவ்வளோதான். இப்போ நீங்கள் கூட என்னை ஏதாவது பார்லிமெண்ட் பக்கம் பிடிச்சிட்டா போனீங்க, இல்லை சட்டமன்ற பக்கம் பிடிச்சிட்டு போனீங்களா? அங்கே பிடிச்சிட்டு போகிறேன், இங்கே பிடிச்சிட்டு போகிற கடைசியில் டீ கடை வாசலில் தான் உட்கார வச்சுருக்கீங்க. இதுதான் அவர் ஸ்டேஜ் இருந்தது. பிடிச்சிட்டு கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் உட்கார வச்சாங்க. திரும்பி கொண்டு தான் அதே இடத்துல விட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் திமுகவுக்கு வரணும் அப்படின்ட்டு. இந்த வேலையை தானே பாஜக வந்து பல கட்சிகளுக்கு பண்ணுறாங்க. பாஜக திமுக என்ன வித்தியாசம்? பாஜக பல கட்சிகளை இது பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே சேர்த்துடுறாங்க. அதே மாதிரி இதில் தானே திமுக போயிட்டு. நாங்கள் வந்து சார் பிஜேபி ஏன் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறான்னு சொன்னால் திமுகவை அழிக்கிறதுக்காக கிடையாது சார். திமுகவோட கொள்கைகள் இருக்குது பாருங்க, இந்த கொள்கை இருக்குது பாருங்க, அந்த கொள்கையை அழிக்கணும். அந்த கொள்கையை அழிக்கணுங்கிறதுனால தான் இவன் பிஜேபி எங்களை எதுக்குறான். நாங்கள் ஏன் இவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்றோம்? எங்கேயாவது திமுகவுக்கு கூட்டணிக்கு வந்திருக்க ஒருத்தருக்காவது கொள்கை ஒத்து வரலன்னா உள்ளே வராதுன்னு தான் முதல் தலைவர் சொல்லியிருப்பார். நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்க ஆளுக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாக 2 கருத்து சொல்லுங்க. நான் வேணா திமுகவுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அவர் ஒரே வழியில் சொன்னார். இல்லை, அவங்க தேசிய அவர் விஜயகாந்த் ஒரே வழியில் சொன்னார், டேய் அடித்தட்டு மக்களுக்கு எவனும் கஷ்டப்படாமல் களத்தில் இறங்கி உழைக்கணுடா, கஷ்டப்படணுடா, எவனும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னாரு. எல்லாம் பேசினார். கடைசியாக அந்த அம்மா வெளியில் வந்து அவருக்கு பிறகு அந்த இடத்துல நான் நின்று கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை காப்பாற்றுவேன்னுச்சு. வாங்க உள்ளன்னோம், கேளுங்களேன், வாங்க உள்ளன்னோம். அது யோசிக்கவே இல்லை. தானாக நேராக உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் கொள்கையில் என்ன அந்த கொள்கைக்கு அவங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்லுங்கள். இல்லை, ஊழலை அசியில் தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி சாப்பாடு இல்லைன்னு திரும்பி தூங்க வைக்கிற குரூப்பு எடப்பாடி இது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், பசிக்குது சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ஜிஓ போதுமே.
தேமுதிகவுடைய கொள்கை என்ன? திமுகவோட கோர்னா பெரியார சொல்லுவீங்க, ஏங்க சமத்துவம் என்ஜிஓவே சொல்லுவீங்க. கொள்கை தாங்க. அது சரிண்ணே. என்ஜிஓவே கொள்கை தானே. அதுக்கு என்ஜிஓ போதுமே. ஏங்க சாப்பிடாம ஒருத்தன் படுத்து கிடக்குறான், அவனை எழுப்பி சோறு போடுறதுனால ஒரு ஆள் வேணும் இல்லைங்க. ஆமா, அதுக்கு என்ஜிஓ பார்த்துக்கோ. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்லங்க. அந்த அமைப்பு ஏங்க நான் பர்மனெண்ட்டாக 2 பேருக்காக சட்டமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு கேட்டால் என்ன தப்பு? அவனுக்காக அந்த கொள்கை இருக்குங்க. பெரியார பிஜேபிக்கு என்னங்க கொள்கை இருக்கு? அவனுக்காக அந்த கொள்கை இருக்கு. இல்லை என்னதான் இருந்தாலும் தேமுதிக வந்து பல அந்த ஆரம்பிச்சிருந்து அதிகமாக அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தது. நீங்கள் வந்து இப்போ எதிர்க்கிற அளவுக்கு அவங்க வந்து பாஜக எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. நான் என்ன திரும்பி கேட்குறேன், இப்போ அந்த அம்மா வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க? பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் என்று கலைஞர் விரும்பினார். அன்றைக்கு பழம் நழுவி பாலில் விழவில்லை, பாலும் கிணத்துல ஊந்துருச்சு. பாலும் கிணத்துல ஊந்துருச்சு, மீண்டும் பழம் எழுந்துச்சு வந்து இப்போ பாலில் கூட உள்ள சார் தேனில் விழுந்துருக்கு. இல்லை அதிமுக அப்படின்னு சொன்னது யாரு? பிரேமலதா ஜெயந்த் தான் சொன்னாங்க. அவங்க தானே சொன்னாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? இல்லை இது பாலும் தேனும் இல்லை. அது பாலுங்கிணறு பிஜேபி, நாங்கள் சொல்லலை, அந்த அம்மா சொல்லிச்சு. அப்போ அந்த அம்மாவே எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு வெளியில். அட பாவிகளா, பாலுங்கிணத்துல தாண்டா இவ்வளோ நாள் படுத்து கிடந்திருக்கோம், முடிவு தெரிஞ்சு தானே வெளியில் வந்திருக்கு. அதனால நாங்கள் அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். கொள்கை ரீதியாக தான் வான்னு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இப்பயும் வரும்போதே இது பாலுங்கிணத்துலேருந்து தப்பிச்சு தான் வந்திருக்கு. ஆனால் இதில் கேப்டனோட ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காதுன்றாங்க அதிமுக பாஜகக்காரங்களாம். தேமுதிக திமுக போய் சேர்ந்தது கேப்டன். இது பகுத்தறிவு சுயமரியாதை. இங்கே ஆன்மாவுக்கு வேலை இல்லை. ஆன்மா தேவைன்னா அந்த பக்கத்தில் ஏசுநாதர் ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் பார்க்கலாம். இல்லைன்னா அந்த பக்கம் பாத்தியா ஒரு கம்பெனி ஒரு சென்டிமெண்ட் நம்மகிட்ட கிடையாது. நான் கேப்டனுக்கு பிடிக்காத கூட்டம் இதெல்லாம் என்னங்க, அதில் ஒன்றும் கிடையாது. கேப்டனுக்கு என்ன பிடிக்கல? கேப்டன் வந்து இன்னும் ஒரு உண்மையை சொல்லவா, அவர் வந்து புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தது யார்? புரட்சி கலைஞராக இருந்து கருப்பு எம்ஜிஆர்னு பட்டம் கொடுத்து புரட்சி கலைஞருக்கு கல்யாணம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்த தலைவன் யார்? யோசிச்சு பாருங்க. அந்த கட்டடத்தில் கல்யாண மண்டபத்தில் ஒரு காரணத்தை இடிச்சு விட்டாங்க, உடனே படார்னு அவர் கோச்சிக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதானே இருந்தது, இதானே ஆசிட்டிஸ் ஃபேக்ட்டு, அதில் சந்தேகம் இல்லை. அந்த மண்டபத்தை வந்து பப்ளிக் நலனை கருதி 8.5 கோடி ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு தான் அவர் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தார். யார் கொடுத்தது? கவர்மெண்ட் கொடுத்தது. கோர்ட்டு ஆர்டர் போட்டு கோர்ட் ஆர்டரின்படி அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தது. இப்போ எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க. நாளைக்கு யாரையாவது கூப்பிட்டு இப்போ நீங்கள் என்ன கேட்ட மாதிரி அவங்கள கேட்பீங்கல்ல, தாராளமாக கேளுங்க. அதான் சாட்டிஸ்ஃபேக்ட். அவங்களே வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. சரி, இதுக்கு ஒரு இப்போ அந்த 5000 ரூபா அறிவிச்சிங்கல்ல, அதெல்லாம் தேர்தல் பயம்தான் காரணங்கிறார் எடப்பாடி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, போன தேர்தலில் யார் வந்து மகளிர் உரிமைத்துறை 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன கட்சி அது? திருச்சி மாநாட்டில் திமுக. 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன தலைமை யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியார் தானே. எடப்பாடியோட அறிக்கையை எடப்பாடி பொண்டாட்டியே நம்பலை. ஏங்க நம்பி இருந்தா எவனா 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுவானா, 1500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவானா? இப்போ 10,000 சொல்லிட்டாரு தெரியுங்களா? அது அப்புறம் அதுக்கு தான் வரேன். இப்போ 1000 ரூபான்னு சொன்ன திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன எடப்பாடி ரோட்டுக்கு வந்துட்டார். இப்போ வந்து எடப்பாடி நான் 10,000 ரூபா கொடுப்பேன், நீ 10,000 ரூபா கொடுக்க வேணாம், நீ 10 லட்சம் கூட கொடு, நீ வந்தால் தானே கொடுக்கறதுக்குன்னு மக்களுக்கு தெரியும். அவர் சொல்ல காரணம் மக்கள் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. அவர் சொல்ற காரணம் கரெக்டாக. நீங்கள் நம்பிக்கை ஒரு தலைவன் மேலே என்ன சார், தலைவனுக்கும் என்ன சார் தகுதி இருக்கு? தலைவனுக்கு தகுதி என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார். கட்சி ஆரம்பிச்சா போதும், 3 பேர் சொல்லுங்கள். இல்லை கட்சி ஆரம்பிச்சா தலைவர் ஆயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கு 100 டீ கடை கம்பெனி இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கட்சி தலைவனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? தலைவன் சொல்கிற தகுதி வேறு, கட்சி தலைவன் சொல்கிற தகுதி வேறு. தொண்டர்களை வழி நடத்தணும், அது ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற இஷ்யூ. நாட்டுக்கு ஒரு தலைவன் சொல்லிட்டு நீ வெளியில் உன்னை தலைவன் சொல்ல, மக்கள் என்ன யோசிக்கணும்? மக்கள் நம்பணும். நல்ல கண்ணையா மாதிரி நான் கேட்குறது, நல்ல கண்ணையா மாதிரி, கலைஞர் மாதிரி, காமராஜர் மாதிரி, எல்லாரும் மாதிரி வச்சுக்குவோம், தலைவர்களை வச்சுக்குவோம். நம்பி உனக்கு ஓட்டு போடுறவங்க. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் இடைக்கால முதல்வர் தான், நேரடியாக முதல்வர்னு அவருக்கு ஓட்டு போட்டிருக்கா மக்கள். இல்லை எம்எல்ஏவா அது கூட அப்புறம் வச்சுக்குவோம். அதெல்லாம் தொகுதி சார், அதை விட்டுருங்க சார், அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. நான் கேட்குறது ஒட்டுமொத்த தலைமைன்னு சொல்கிற தலைவர்னு சொல்கிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? இல்லை கூட்டணி. நான் கேட்குறது ஒன்று, எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை வரணும் மக்களுக்கு. எந்த நம்பிக்கை வந்திருக்கு? நம்பி வந்த சசிகலாவே என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது அவங்க 6 மாதத்தில் அடக்கம் பண்ணிட்டீங்க எங்கள் அரசியலில். நேற்று சசிகலா வந்து வெளியில் என்ன பேசியிருக்கு பார்த்தீங்களா? என்ன பேசுகிறாங்க சொல்லுங்கள். என்ன நம்பி கொடுத்தா பாருங்க.
நம்பி பதவியே கொடுத்தேன். சிஎம் அப்படியெல்லாம் இல்லை சார். குத்தி ஐயோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சாதாரண விஷயம். நான் கூட இவ்வளோ நாள் இருந்தேன். இந்த அம்மா நேற்று பேட்டி கொடுத்ததுலேருந்து எனக்கே ஒரு பெரிய பயம் வந்து உயிர் பயம் இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நேராக ஒரு சமுதாயம் கூட பார்க்காம இவரை நம்பி நான் ஒப்படைச்சிட்டு, அம்மா நீங்கள் வந்து கடிதம் கொடுத்தா தான் கவர்னர் ஒத்துக்குவாரனானுவோம். நானே கொண்டு கொடுத்துட்டு லேட்டாக ஜெயிலுக்கு போனேன். இடையில மந்திரியெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு, எடப்பாடியும் வந்து பார்த்துட்டு, அம்மா நம்ம ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் இங்கே வந்துருங்கம்மான்னு சொன்னாங்க. நான் கூட ஏன்பா அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். அப்புறமா தெரிஞ்சுது விவரம் என்னன்னு தெரிஞ்சுது. நான் நம்பி இங்கே வந்திருந்தா என்னை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நின்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் யார் சார்? சசிகலா. சசிகலா சார். சசிகலா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆளை அடையாளம் தெரியுமா சார்? நீங்கள் எவ்வளோ பேட்டி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ ஓடி இருப்போம். நம்ம எடப்பாடியாரை மந்திரியாக இருக்க வரைக்கும் அவனுக்காக தெரியுமா? அதிமுகவில் யாருமே தெரியாது சார். ஜெயலலிதா அதிமுககாரனுக்கே தெரியாது. அங்கதான் வரேன். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுககாரனுக்கே தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஆளு சசிகலா தான். அந்த ஒரு ஆளையே இந்த ஆள் க்ளோஸ் பண்ணி விட்டான். அந்த ஆள் அதைத்தான் எடப்பாடி அப்படின்னு சொன்னா வந்து ஓவர் இவரை எப்படிங்க வந்து தமிழ்நாடு மக்கள் நம்புவோம்? இல்லைண்ணே, அதைத்தான் எடப்பாடி சொல்றாரு. யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து அதிமுகவோட தலைமையில் உட்கார முடியும், திமுகவில் அப்படி யாரும் உட்கார முடியாதுன்னு இதை வச்சு தான் சொல்றாரு. நானும் இப்போ அதே தான் சார் திரும்பி வரேன். அது கட்சி சார், புரியுதா? எங்களில் இந்த தலைவன் மேலே கொஞ்சம் டிக்னிட்டி குறைஞ்சி அந்த தலைவனுக்கு அடுத்து இன்னொரு தலைவன் வரலான்னா தலைவன் பெற்ற புள்ள தலைவனை தாண்டி ஓடுது. கலைஞர் இருந்தார் கொண்டானால முடியாதா? அவர் தான் பண்ணுமா? நான் நீங்க இப்படி இடம் என்ன சொல்றாங்க, நீங்க இப்படி இடம் சார் ஒரு நிமிஷம், நாங்க வேண்டானே சொல்லல. இருங்க. தலைவன் பெற்ற புள்ளையை தாண்டி புள்ள ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த குதிரை முத குதிரைன்னு தான் பார்ப்பான் மக்கள். அது எதில் ஓடுதுன்னு பார்க்கணும். சொத்து சம்பாதிக்கிறதுல ஓடல சார், சுகபோகத்துக்காக ஓடல சார், மக்களுக்கு சேவை செய்யணும், அப்போ முடிச்ச கொடியை பிடிக்கணுன்ட்டு உதயநிதி ஸ்டாலின் பூந்து ஓடினார்னா ஏன் சார் உதயநிதி ஸ்டாலினை தலைவன் சொல்ல மாட்டாங்க? இது வந்து எடப்பாடி சொன்னால் தான் நாங்கள் ஒத்துக்கணுமா, இல்லை எடப்பாடி சொன்னால் தான் ஏற்றுக்கணுமா? நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் பார்த்தா குடும்பமே அரசியல் பண்ணக்கூடாதுன்னா எல்லா அரசியல்வாதியும் குடும்பத்தை லீஸு கூட்டாங்களா? அப்படி இல்லைண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள அது அவருக்கு அந்த ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தீங்க, அந்த வாய்ப்பை இன்னொருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் ஓட போகிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னால், உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னால் நிறைய குதிரை ஓடிட்டு தான் இருக்குது. ஏன் சார் எந்த குதிரையும் தொண்டையும் ஏற்றுக்கல? நான் ஒரு குடும்பத்திலிருந்து வரல அவங்கெல்லாம். உதயநிதி நீங்கள் மன்னிக்கணும் சார், கலைஞர் எந்த குடும்பத்திலிருந்து சார் வந்தார்? இல்லை, கலைஞருக்கு அப்புறம் தான் பிரச்சனை. ஏன் சார் அது மட்டும் அப்புறம் வரீங்க? ஏன் அதுக்கு முன்னால் போக அப்புறம் தானே வாரிசு தொடருது சார்? இந்த கட்சி ஆரம்பிச்சது யார் சார்? அவர் தானே. அவர் வாரிசை விடுங்க சார், அதை நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். இவர் ஏன் சார் வந்தார்? அவர் திறமையை வச்சு ஓடி வர்றாரு. அவரை தாண்டி அவர் இருக்க காலத்திலேயே அண்ணன் வைக்கோலாம் ஏன் சார் ஓடினார்? யாரெல்லாம் எங்கெங்கே ஓடினீங்க? திரும்பி அப்புறம் ஏன் இங்கே ஓடியான்ட்டீங்க? அது ஓடுற குதிரை சார். அதனால் அவர் ஓடி நின்னார், தாண்டி வந்துட்டார். அவரை தாண்டி அவர் புள்ள ஓடுது. நீங்கள் இவராக தமிழ்நாட்டு கூட தான் சார் ஓடினார். ஃபோக்கஸ் லைட் எங்கே இருக்கு? இவராக தமிழ்நாட்டு கூட தான் ஓடினார். அவர் உதயநிதியோட ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம்னு நீங்கள் பகுத்தறிவு பேசுகிறேன், நீ எப்படியா அதை பார்க்குறேன்? நான் கோடு வேடு தான் சொல்கிறேன். இவரை பாருங்கள், இவர் வந்து உள்ளே விழுந்த நேரம் மோடியே டவுச்சர காணான்னு தேடிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியா முழுக்க அவர் பேரில் கேஸ் இருக்குது. சமூக நீதினு சொல்லிட்டு ஒரே ஒரு வரியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். சனாதனம்னு ஒரு வரியை சொல்லி இந்தியா ஃபுல்லாக கேஸ் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இந்தியாவில் அத்தனை கோர்ட்டும் தனியாக ரூம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். என்ன அது சனாதனத்தில் என்னதான் இருக்குது, இதை ஏன் எந்த ஆள் கொசுன்னு சொல்கிறாரு, ஒழிக்கணுன்றாரு அப்படின்னா, அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இது. அப்போ ஏன் நீ இதை வந்து மற்றவங்க செய்யலைங்கிற தான் சொல்லுங்கள். அந்த வாரிசு அரசியல் சொல்லி தான் இப்போ எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மோடி அதான் சொல்ல போகிறாரு. ஏற்கனவே இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதான் சொன்னாங்க. ரெண்டு விஷயம், அவங்களும் வாரிசு தான், நாங்களும் வாரிசு தான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? எல்லாம் அரசியல் தானே சார், அரசியலில் தானே சார் வாரிசாக வரும். அரசியலுக்காக தானே சார் இந்த வாரிசுங்கிறதே பேசுகிறீங்க. அரசியல் கூட வரக்கூடாதுன்னு தானே அர்த்தம். வாரிசுன்னு என்னைக்காவது ஜெயலலிதா வந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொல்லாத நாள் இருக்குமா சார்? யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. அரசியல் வாரிசு ஒரு பக்கம் சார் இருங்க வரேன், நான் கேட்குறத முடிச்சிருங்க. யாராவது இது வரைக்கும் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட வாரிசுன்னு அந்த அம்மா சொல்லலையா? அரசு அதான் சொல்கிறேன், கேளுங்க வரேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட வாரிசுன்னு சொல்லி இவர் பேசலையா?
அவங்க இபிஎஸ்ல ஆரம்பித்து ஓபிஎஸ்ல ஆரம்பித்து சசிகலா வரைக்கும் யாரோட நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவோட வாரிசு அரசியல் வாரிசுன்னு பேசலே என்ன எல்லாம் பேசிச்சு. இல்ல, அந்த வாரிசு வேறண்ணா. கேளுங்க சார், எல்லாம் பேசிச்சு. நாங்களும் வாரிசுன்னு தான் வைக்கிறீங்க, அதுவும் வாரிசு தான், எல்லா அரசியல் வாரிசு தான். ஒரே ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா நாங்கள் ஒரிஜினல் இனிஷியல் உள்ள வாரிசு, அது இனிஷியல் இல்லாத வாரிசு. அங்கதானே அது பிரச்சனையா வருது. இல்ல அங்கதான் கேக்குறாங்க. மாட்டி விட்டு ஏற்கனவே பல பிரச்சனை ஓடுது. எங்களது என்ன ஒரிஜினல் இனிஷியல் உள்ள வாரிசு, அது இனிஷியல் இல்லாத வாரிசு. சரி, அது கிராமத்தில் இருக்கவனுக்கு புரியும், நான் ஒன்றும் பண்ண முடியும். மோடி வரார் திருப்பரங்குன்றத்திற்கு, அதுவும் பர்டிகுலரா முருகன் கோயிலுக்கு தேர்தல் இருக்கிற சமயத்துல மீண்டும் பாஜக தரப்புல இருந்து அந்த முருகன் யாத்திரை, அந்த முருக பிரச்சாரம் எல்லாம் மறுபடியும் தொடங்கிட்டு இருக்கு இப்போ பாஜக சார்பா. இப்போ திமுக வந்து எப்படி இதை அணுகுவீங்க? ஒருவேளை திருப்பரங்குன்றத்து கோயில் வரும்போது மீண்டும் அந்த அந்த மதவாத பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா எப்படி கவுண்டர் கொடுப்பீங்க? முருகரை பிஜேபியிலேருந்து எல்லாரும் வந்து கும்பிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம் சார். முருகர் வந்து நாங்கள் என்றைக்கும் முருகர் கும்பிடுறது தப்பு இல்லை. முருகர் வந்து எங்களுக்கு சொந்தக்காரன், எங்கள் ஜாதிக்காரன், எங்கள் இனத்தான், நாங்கள் ஏன் சார் கோச்சிக்கணும்? இல்லை, முருகர் கும்பிடுறது முருகருக்கு அவங்களுக்கு தான் சார் ஆப்போசிட்டு. அவங்க தான் தொட்டால் தீட்டுமா, பட்டியலினத்தை தொட்டா தீட்டுமா, மாட்டை தொட்டா கையை வெட்டுறான், ஆட்டை தொட்டா காலை வெட்டுறான். அவன் தான் சார், பிஜேபி தான் சார் பட்டியலினத்துக்கும் மதத்துக்கும் சாதிக்கும் பெரிய எதிரி அவன் தானே. அப்படி உள்ளவன் ஏன் முருகனை வந்து ஏற்றுக்கிட்டு நான் முருக கடவுள் தான் எனக்கு கடவுள்னா காலில் உழுவட்டும், கும்பிடட்டும், கொடுப்பாட்டட்டும், வள்ளியும் தெய்வானையும் சேர்த்து கொடுப்பாட்டட்டும், காலில் விழுந்து எழுந்து நல்ல புத்தியோடு போட்டான். வேண்டானே சொல்லி எவன் தொட்டா தீட்டுன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை கொண்டு போய் உச்சத்தில் வச்சோம். அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடணுன்னா நாங்களே பிஜேபிக்காரனை கூப்பிட்டு போட சொல்கிறோம். ஏன்னா எவன் தொட்டா தீட்டுன்னு சொன்னியோ அவன் சிலையை நீ இன்னைக்கு உளுந்து கழுவுற பார். இங்கே தான் திமுக கொள்கை ஜெயிச்சிச்சு, பெரியார் ஜெயிச்சிட்டாரு, இதானே எங்கள் கொள்கையை. அந்த மாதிரி முருகனை யார் சொன்னது? முருகன் வந்து எங்கள் கட்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர் மாதிரி, வள்ளியும் தெய்வானையும் செயற்குழு உறுப்பினர். சமூக நீதி அப்படின்னு சொல்கிறீங்களா திமுகனா? சமூக நீதி அப்படின்னு சொல்கிறீங்க, சமூக நீதியே இல்லை அப்படிங்கிறாங்க திமுகவில். இப்போ நாம் தமிழரே அந்த குற்றச்சாட்டை வைக்குது. நாங்கள் பாருங்கள், பாதிக்கு பாதி பெண்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, பொது தொகுதியில் யாரை நிறுத்தியிருக்கிறோம் பாருங்கள், ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிறுத்தியிருக்கோம். ஆனால் அங்கே வந்து யார் சொன்னது சார்? குற்றச்சாட்டு தான் நாம் தமிழரே வைக்கிறது. நீங்கள் எல்லாரையும் வச்சுக்கோங்க சார், அந்த பிஜேபி எல்லாரோட கொள்கையும் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா உங்களோட கேள்வியில் சமூக நீதினா அவங்க செஞ்ச சாதனை அப்படி காட்டிட்டு எங்கள்கிட்ட திரும்பி வரீங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு திமுகவில் சமூக நீதியே இல்லைங்கிறாங்க. நாங்கள் வந்து செயல்படுத்தி காட்டுறோம். முதல்ல எனக்கு ஒன்று புரிய வச்சுருங்க, அவன்கிட்ட கேட்டாவது ஒருத்தருக்கு அதில் ஒரு ஃபோன் இருந்தால் எடுத்து போடுங்க. அவன் தான் சொல்கிற பாதி வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம். சமூக நீதினா என்னன்னு கேட்டுருங்க சார், அப்புறமா மீதியை பேசுவோம். சமூக நீதினா என்னன்னு தெரியுமா சார் அவங்களுக்கு? சாதிக்கு ஒரு நீதியை, அதுக்கு பேர் தான் சமூக நீதின்றான். என்ன சனாதனம் தான் சார் சொல்லுது சாதிக்கு ஒரு நீதின்னு. அதில் என்ன சொல்லுதுன்னா, நெத்தியில் ஒருத்தன் பிறந்தான், நெஞ்சில் ஒருத்தன் பிறந்தான், அப்புறம் திரும்பி இடுப்பில் பிறந்தான், காலில் பிறந்தாங்குது. நாங்கள் என்ன கேட்டோம்? நெத்தியில் ஒருத்தன் பிறந்தான்னு சொன்னால் டெலிவரி பார்த்தா டாக்டர் யாரான்னு கேட்டோம். இது எங்களோட பகுத்தறிவு விஞ்ஞான கொஸ்டினை வச்சுக்குவோம். பட் இந்த மாதிரி சமூகத்தில் சாதி ரீதியாக ஆளுக்கு ஒரு பார்ட்டை பிரித்து சாதிக்கு ஒரு நீதிக்கு பேர் தான் சமூக நீதி அப்படின்னு அவன் சொன்னான்னா இது அவங்களோட கொள்கை. எங்களோட பாலிசி என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சமநீதிங்கிறதெல்லாம் பழைய பாணி, அனைவருக்கும் அனைத்துங்கிறதெல்லாம் புது பாணி, அதையும் ஒதுக்கிடுங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் பார், அங்கே வந்து பொது தொகுதியில் போய் ஒரு எஸ்சியை நிறுத்துறான்றான். இதான அவன் பாணி? தாழ்த்தப்பட்ட இதான அவன் பாணி? இதான அவன் பாணி? ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம்? ஒரு பொது தொகுதியில் எஸ்சியை நிறுத்துறதுல தப்பே இல்லைடா, ஆனால் பொது தொகுதியில் எஸ்சி எவனும் குடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பாரு, அங்கே தாண்டா அது சமூகத்துக்கு அநீதின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் ஜெயலலிதா உதாரணம் காட்டுவான். ஆவுன்னா சமூக நீதி காத்த வீராங்கனை தலித் எழில்மலை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டு வந்துட்டுனான். அது இங்கே சமூக நீதி இல்லை சார், புரியுது? அது இல்லை. பொதுவாக இருக்கிற இடத்துல பெரியார் சமத்துவபுரம்னு ஒன்று கட்டி அத்தனை ஜாதிகாரனும் உள்ளே வந்து நீ ஐயர்றா, நீ செட்டியாடுறா, நீ முதலியாடுறா, தேவர்றா, நீ எஸ்சிடா, நீ கோணாண்டா, எல்லாம் ஒன்றாவங்கடா. இந்த குடியிருப்பு கொடுற குடியிரு, நான் கட்டித்தரேன், இலவசமாக கொடுக்குறேன், எல்லா சலுகையும் கொடுக்குறேன், இனிமேல் உங்களுக்கு கூட ஜாதியாக இருக்கக்கூடாது. காலையில் எழுந்தா ஐயர் அம்பேத்கர் முகத்தில் முழிக்கணும், அம்பேத்கர் இனத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஐயர் முகத்தில் முழிக்கணும். ஒருத்தனை ஒருத்தன் காலையில் எழுந்து கட்டி பிடிச்சிட்டு
வெளில வரணும். இதுக்கு பேர் சமூக நீதியா? இல்லை ஒரே ஒரு தலித் தலைமையை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்டிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் தலித் தலைமையிலே பஸ் ஏற கூட விட மாட்டேன்ட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த குற்றச்சாட்டு வந்து நாம் இதெல்லாம் வந்து சமூக நீதி. இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸே பண்ணணும். யாரா சமூக நீதி? சமூக நீதியோட பாதுகாப்பு யார்? ஒருத்தனை கொண்டு விற்கிறது பெருசு இல்லை சார். அந்த ஊரில் ஏசியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் பாரு. அதை தாண்டி அத்தனை கோயில்லையும் அர்ச்சகராக நீ ஒரு ஏசி போடா அப்படின்னு போட்டவன் சமூக நீதி பாதுகாவலனா? இல்லை நான் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டு நான் தான் பாதுகாவலன்னு சொல்கிறவன் சமூக நீதியா? திமுகவோட சாதனை சார் அது. திமுக மட்டும்தான் சமூக நீதியை பேசுறதுக்கு தகுதி உள்ள ஒரு கட்சி. இந்த விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பாதி ஆண் கலெக்டர்கள் பாதி பெண் கலெக்டர் பாதி கொண்டு வந்துட்டு அதுவும் ஒரு சமூக நீதி. நான் அதை சொல்லிவிட்டு தான் இப்போ டிவிக்கே எவனையும் விட மாட்டாங்க. இல்லை அது ஒரு வாக்குறுதி தானே. எவ்வளோ பெரிய அழகான அற்புதமான ஆள். நான் அதை சொல்லி தான் இப்போ பெரிய பிரச்சனையாக ஓடுது. பாதி ஆண்கள் ஆண் கலெக்டரில் பாதி பெண் கலெக்டர் பாதி. நான் கடைசியாக அந்த ப்ரொஃபஸர் பேசினேன், மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, ஓ ப்ரொஃபஸர் பொம்பளையில் ப்ரொஃபஸர் ஒன்று ஆம்பளையில் ஒன்று ஓகேவான்னு அந்த டிவியை விட்டு ஓடிட்டான் சார். இப்போ அதெல்லாம் இஷ்யூ இல்லை. அவருக்கு அரசியல் தெரியாது, அவன் கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் உள்ளே வராருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு 10 ஸ்பான்சர் இருக்காங்க வெளியிலேருந்து ஃபண்டிங் பண்ணேன். அந்த ஆள் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி நீ போய் நின்றுக்க கிறிஸ்டின் ஓட்டை பிரினா. இந்த எங்கள் பாலிசி அவன் மதத்தையே காப்பாற்றினது திமுக. அவனோட பாலிசி திமுகவில் இருக்க கிறிஸ்டினை மட்டும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து தெளிவில்லாத மக்கள் இல்லை, தெளிவாக தெரிஞ்ச மக்கள். அதனால் அத்தனை நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்கேன், அத்தனை இயேசுநாதருக்கும் வீசா எடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஊருக்கு? இஸ்ரேலுக்கு. அத்தனை பாய்க்கும் வீசா ரெடியாக இருக்குது, பாகிஸ்தானுக்கு போயிடுன்றான் பழைய பாடி. இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிற தகுதி விஜய்க்கு இருக்கணும். இப்போ நாங்கள் விஜய் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். உன் கொள்கையை ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, சிறுபான்மைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நீ சொல்லு. அதில் கூட நாங்கள் உன்னை ஆதரிக்க நாளைக்கு காலையில் ரெடி. கொள்கை எதிரி பிஜேபின்னு ஒரு வரியை சொல்கிறது முக்கியம் இல்லை, பிஜேபியோட கொள்கை என்னான்னு சொல்லணும். அப்போ பிஜேபியோட கொள்கை என்ன? உங்கள் ரெண்டு இந்த பாசிசம் என்ன? இந்துத்துவா, இந்தி, இந்துத்துவம், இந்துஸ்தான். ஒன்று அகண்ட பாரதத்தை அமைச்சே சொல்கிறாங்க அவங்க. அகண்ட பாரதங்கிறான். இது விஜய்க்கு தெரியுமா அகண்ட பாரதம்னா என்னென்னு? வாய்ப்பு இருக்கா? தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சொல்லியிருப்பாங்க, செங்கோட்டையன் இருக்கார், நாஞ்சில் இருக்க சொல்லியிருப்பாரு அவங்களாம். வாய்ப்பு இருக்கு. யாருன்னா செங்கோட்டையனுக்கு இனிமேல் தான் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேனே, பாவம் இருந்தாலும் பெரிய மனுஷன் நல்லா இருந்தார், கடைசியாக கொண்டு போய் அங்கே அடக்க மாட்டானோ. இனிமேல் அந்த அளவுக்கு அரசியல் வாழ்க்கை என்னன்னு தெரியல. அவரே மேடையில் உட்காந்து சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏம்பா பேசக்கூடாதுங்கிறீங்க, நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை இப்படியே உட்கார வச்சிருப்பீங்க போட்டுருன்றாரு. அவரோட நிலைமையை பார்த்தீங்களா? அந்த ஆள் யாருக்கோ ரூட்டு போட்டு கொடுத்துட்டு கடைசியில் அந்த ஆளுக்கு இப்போ ரூட்டை அங்கே கொண்டு விட்டாங்க. இப்போதான் குஷியா விஜயோட போட்டோ அதை அடக்கம் பண்ணுறதுக்கு ரூட்டை கொண்டு போய் விட்டாங்க. கம்பெனி எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய சக்தி அவர் தான், அவர் கண்டுபிடிச்சு போயிருக்காரு. நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க, மேடைக்கு மேடை தொட்டுட்டீங்க, விட்டுறக்கூடாது. என்னென்னா அகண்ட பாரதம் அமைச்சே தீர்வோன்னு சொன்னான்ல. ஆமாம், பிஜேபி என்னைக்காக ஒருத்தனை கூப்பிட்டு அகண்ட பாரதத்தை என்னைக்கிட அமைப்பீங்கன்னு கேளுங்க, நீங்கள் நானும் ஓட்டு போட்டுருவோம். ஒரு நாள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். அகண்ட பாரதம்னா என்ன சார்? விட்ட அத்தனை நாடும், நம்மளை விட்டு பிரிஞ்சு போன அத்தனை நாடையும் படையெடுத்து மீட்டுக்கிட்டு வரதா அர்த்தம். இதானே அகண்ட பாரதம். உடனே பண்ண முடியும் தான். பாதி இந்தியா பிடிச்சிருக்காங்க. எப்படி சார் பாதி இந்தியா பிடிச்சிட்டாங்க? இப்போ நீ வரக்கூடிய தேர்தல் ஏற்கனவே இங்கே இருக்கும்போது எந்த இந்தியாவை பிடிச்சாங்கன்னு மட்டும் எனக்கு விளக்கம் கொடுங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க சார். நார்த் இந்தியாவில் சார் மாநிலங்கள் பிரிஞ்சு போகிறது இல்லை, நாடு அண்டை நாடு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது பாருங்கள். ஒட்டுமொத்தமாக அகண்ட பாரதமாக இருந்தது. பாகிஸ்தான் யார்கிட்ட இருந்தது? ஆப்கானிஸ்தான் யார்கிட்ட இருந்தது? பங்களாதேஷ் யார்கிட்ட இருந்தது? சிலோன் யார்கிட்ட இருந்தது? இது எல்லாம் நம்ம நாடு சார். இது அகண்ட பாரதம், புரியுதா? அகண்ட பாரதத்தை மீண்டும் மீட்டெடுப்போன்றான். என்னைக்காவது ஒரு பாகிஸ்தானை நான் மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை போட சொல்லுங்கள். சும்மா பேசுகிறதுக்கே 2 பேர் திரும்பி இங்கே வந்து தெரியாமல் 2 குண்டை போட்டு போயிடுறான். அது கரெக்டாக தேர்தலுக்கு யூஸ் பண்ணுறானுவோம். இப்போ அடுத்து வர தேர்தல் வருது பாருங்கள், பார்லிமெண்ட் தேர்தல் வந்தால் அங்கே ஒரு பெரிய நெஞ்சே படப்படங்குது. இரடான்னா எத்தனை இராணுவ வீரன் சாவான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வெறியோடு இருக்கான் பிஜேபி. அப்போ அவன் எடுக்கிற ஆயுதம் வந்து
இந்துஸ்தான்கிற ஆயுதம் மற்ற மதங்களை இங்கே வாழவே கூடாதுன்னு சொல்லுது. இந்த கொள்கையை விஜய்க்கு தெரியுமா? இந்த விஜய் கட்சியில் யாருக்காவது தெரியுமா? சார் செங்கோட்டையன் என்னைக்கு சார் பெரிய அறிவாளின்னு நீங்கள் எல்லாம் படம் போட்டு என்கிட்ட காட்டுறீங்க? என்னைக்கு சார் பேசியிருக்காரு சார்? என்னைக்கு சார் பேசியிருக்காரு? செங்கோட்டையன் குரல் என்னைக்கா நீங்கள் 3 பேரும் கேட்டீங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் செங்கோட்டையன் குரல் உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் அமைச்சராக இருந்தார். நீங்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பேசணும். யார் குரலையாவது உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி யாருன்னே தெரியாது, அதை விட்டுருங்க. செங்கோட்டையன் குரல் எனக்கே பெரிய ஆச்சரியம். எடப்பாடி வேற டெல்லி போயிருந்தாராமே. அப்படியா? பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் போயிருந்தாராமே. எம்பியா ஒரு தடவை. எம்பியா ஒரு தாட்டி யாருக்காவது தெரியுமா? இப்பதான் தெரியல. எளிமையாக இருக்கிற எங்க தலைவர் மிசாவில் போனதுலேருந்து கவுன்சிலர் ஜெயிச்சதுலேருந்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாரை கேட்டாலும் நூல் போட்டு சொல்லுவான். அது வேற. நாங்கள் செங்கோட்டையன் என்னைக்கு வெளியில் வந்து பேசியிருக்காரு, என்னைக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. அதிமுகவில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அப்படியே எனக்கு என்னான்னு ஒரு அடிமை சாசனம் எழுதுன மாதிரி வாய்ஸ் கூட வெளில வந்ததில்லை. அவன் பகுத்தறிவு பேசுனதில்லை, சுயமரியாதை பேசுனதில்லை. அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது. கொள்கை கேட்டால் எல்லாம் அம்மான்றான், அப்பான்றான். இது தவிர எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த ஒரு தலைவர்கள் எல்லாம் இப்போ அப்படியே நிறையா செங்கோட்டையன் போட்டார். எங்கே போயிட்டார்? விஜய்கிட்ட போயிட்டார். என்ன திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே சொல்லி என்னை பிடிச்சி உள்ளே வச்சு போடணும். இப்படி தான் இடையில ஒரு தட்டி பேச்சு அப்படி தான் ஆன்டி இன்கம்பன்சி சார் விடுங்க சார், ஆண்டியெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்ட்டேன். நான் எதை நோக்கி சொன்னேன்னு கேட்கணும். அதே ஷோலே ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஆண்டியெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா 1000 ரூபா கொடுத்து மகளிர் உதவி உரிமை தொகை கொடுத்து 10ஆவதுக்கு இனி பெண்களை காப்பாற்றுற கட்சி திமுக தான், வேறு நாதியே இல்லைன்னு பெண்களுக்கு தெரியும். அதனால் பெண்கள்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு சொன்னேன். இவன் வெளியில் என்ன தெரியுமா பண்ணிட்டானுவோம், ஆண்டியெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு என்னையை கிளப்பி விட்டானுவோம். கிளப்பி விட்டு வானதிக்கிட்ட போய் உட்காந்து என்னமா இதை மாதிரி ஆண்டியெல்லாம் கரெக்ட் அதுக்கு கோவம் வந்து என்ன சார் இருந்தாலும் என்ன இப்படிலாம் பேசுகிறான் கேவலமான முழு வீடியோவை போடுன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை இறக்கப்பட்டு முடியாதவங்க அப்பவும் இப்படி தான் பேசுவான், இருந்தாலும் இப்படி தான் பேசுகிறான், விட்டுட்டு போங்கன்ட்டேன். இப்போ நயினா நாகேந்திரன் ஒரு சொன்னார், விஜய் காணுங்கிறப்ப அவர் அங்கே இருப்பார். விஜய் குறிப்பிட்டு ஒருத்தங்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு, பெண்ணை நடிகை சொல்கிறாரு. பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், ஒரு மாநில தலைவர், அவர் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஆத்தன்டிகேட்டடான வேர்டுங்க. அது அவர் என்ன சொன்னார் சொல்லுங்கள். ரிக்ஷா வீட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், அது தவறு தானே? இது என்ன சார் நியாயம்? இது கூடலாம் நான் எப்படி சார் வர்றது? அது அவங்க 2 பேருக்கும் நடக்கிற பர்சனல் பிரச்சனை. இவர் ஏன் போய் அந்த அது சொல்லணும்? நான் திரும்பி கேட்குறேன், அதான் அவங்க சொந்த பிரச்சனை சார், அது அவங்களுக்குள்ள தானே தெரியும். இவர் ஏன் போய் திடீர்னு அவரை கூப்பிட்டு நீ வெளில வரியா இல்லையான்னா என்ன அர்த்தம்? அது ஏன் இந்த ஆள் போய் அந்தம்மா விட்டு வர சொல்லி கூப்பிடுறாரு? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், அதெல்லாம் விட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் ஒரு தலைவர் போய் இவருக்கு என்ன இப்போ விஜய் மேலே ஆட்சியா இல்லை விஜய் வச்சிருக்க ஆள் மேலே ஆட்சியா? அதை நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் என்ன உங்களை விட்டுறாதீங்க. அதான் சொல்லிட்டீங்களா, 2 பெரிய மனுஷன் என்ன பேசலாம் வந்து, அது அநாகரிகமான ஒரு வரி தான். ஆனால் அது சொந்த பிரச்சனை. நான் ஏன் சொன்னேன்னா இவருக்கு ஏன் திரிச்சா மேலே ஒரு அக்கறை வந்ததுன்னு தான் எனக்கு அர்த்தம். நயினார் நாகேந்திரனுக்கு திரிச்சா ஞாபகம் ஏன் வந்தது, நயினார் நாகேந்திரனுக்கு திரிச்சா மேலே ஏன் இந்த அக்கறை வந்தது, அதுதான் எனக்கு தெரியலை. நீங்கள் என்னோட கேள்வி அதோடு வச்சுருங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் கூட்டு போயிடாதீங்க. காங்கிரஸ் வந்து எப்போ அனுப்பி வைக்க போகிறீங்க பனையூருக்கு? நீங்கள் தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு எழுந்துச்சி வந்தே முதரமா நாங்கள் 10 ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சுருக்கோம். டமாரும் 2 எடுத்து கொடுப்போம், திரும்பி சாப்பிட்டு மறுபடியும் ஓப்பனாக வருவோம். நீங்கள் என்னை உடச்சி விட்டு பார்க்குறது தான் முயற்சி பண்ணுறீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.